ஹலோ டியூட்ஸ். டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்துங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங் தேர்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கான சூப்பரான இன்புட்ஸு, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன், எவ்வளோ வாய்ப்பு கிடைக்க போகுது, எவ்வளோ சாய்ஸ் போட போகிறோம், 7.5 கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட்டு கிடைக்குமா, எந்த ஏரியாவில் சீட்ஸ் அதிகமாக இருக்குது, நான் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், இது எல்லா விஷயத்தையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை முதல்ல பார்க்கணும்னா இருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் பர்சனலாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏதாவது டவுட்ஸ், நான் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கூப்பிடுங்க. 9500680004 திருப்பி சொல்கிறேன், 9500680004 அப்படிங்கிற நம்பரில் கூப்பிடுங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஃபுல் கைடன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் கூட இது வரைக்கும் மிஸ் ஆனதே கிடையாது. பர்ஃபெக்டாக நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணுறோம். பெஸ்ட் காலேஜ் என்னவோ அதை பேஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணுறோம். பெஸ்ட் கோர்ஸ் என்னவோ அதை பேஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணுறோம். உங்கள் மார்க்குக்கு, உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி, ஃபீஸையும் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பர் சாய்ஸஸ் கொடுக்குறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். TNEA 2025 ரவுண்டு 3க்கான இன்புட்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல நீங்கள் எவ்வளோ சீட் வேக்கன்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க. சீட் கரெக்டாக எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, எந்தெந்த காலேஜில் வேக்கன்ட் இருக்குது, எந்தெந்த கேட்டகரியில் வேக்கன்ட் இருக்குது, SCAவுக்கு எவ்வளோ இருக்குது, SCக்கு இருக்குது, MBAக்கு இருக்கா, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நினச்சினேன் அந்த காலேஜில் எனக்கு சீட் இருக்கா, அச்சோ முடிஞ்சிருச்சா, இந்த மாதிரியான தகவல் இப்போ எதுவுமே தெரியாது. இது எல்லாத்துக்கான விடை என்னைக்கு கிடைக்க போகுதுன்னா, வர 7ஆம் தேதி காலையில் 9:15 ஒரு 10 மணிக்குள்ள தெரிஞ்சிடும். 10 மணிக்கு மேலே நான் லைவ் வருவேன். லைவில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வருஷம் நம்ம மொத்தம் வந்து TNEAக்கு அப்ளை பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணி ஃபைனலைஸ்டாக ரேங்கிங் வந்தது 2,39,229 பேர். ஓகே, இதில் டோட்டல் சீட்ஸ் இருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,73,241 சீட் தான் மொத்தமே இருக்கிற சீட்டுங்க. அப்போ இங்கேயே ஷார்ட்டேஜ். அப்போ மொத்தமாக அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம், நமக்கு இருக்கிற சீட்டு இவ்வளோ தான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 66,058 பேருக்கு சீட்டு கிடைக்காது அப்படிங்கிறது இங்கேயே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ காம்படிஷன் ரேட் என்ன இருக்குங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஆனாலும் வருஷம் நம்ம வந்து பார்த்ததை, நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்ததில் சீட் வேக்கண்ட் எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸில் பாதி பேர் VIT, அமிர்தா, இல்லை வேறு ஏதாவது டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ போயிருக்கலாம், அல்லது இதுக்கு முன்னாடி ஒரு கல்லூரியில் போய் மேனேஜ்மெண்ட் சீட்டும் எடுத்திருக்கலாம், ஆர்ட்ஸில் சேர்ந்துருக்கலாம், MBBS போயிருக்கலாம், இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ஐடியாவுக்காக இத்தனாயிரம் பேர் வந்து போட்டிக்கு இருக்கிறாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன நடந்தது அப்படின்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் போய் முடிஞ்சு சாய்ஸ் ஃபில்லிங்லாம் அப்படி ஃபைனலாக அலாட் ஆகும்போது 26,719 பேர் ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் எடுத்து போய் ஜாயின் பண்ணியாச்சு. இவங்க கல்லூரியில் சேர்ந்துட்டாங்க. இதில் 7.5% மாணவர்களும் அடக்கம். அடுத்து ரவுண்டு 2ல் பார்க்கும்பொழுது மொத்தம் 1,46,522 பேர் ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எடுத்தது போக மீதம் உள்ளவங்க, இந்த போட்டியில் மீதம் உள்ளவங்க. இதில் 2ஆம் ரங்க சுற்றில் பங்கேற்ற மாணவருடைய எண்ணிக்கை 98,564, 98,564 ஸ்டூடெண்ட்ஸ் தான் செகண்ட் ரவுண்டில் போட்டி போட்டது. ஆனால் மொத்த சீட் எவ்வளோ இருக்குதுங்க, 1,46,252 கேட்டகரியில் சீட் வந்து நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்க சீட் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, இதில் இந்த 98,564ல் 16,259 பேர் 7.5 இருக்காங்க, கேட்டகரியில் இருக்காங்க. ஓகே, இப்போ செகண்ட் ரவுண்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா 18,201 பேர் ஆப்சண்ட் ஆயிட்டாங்க. அப்போ 98,564 ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் உள்ளே வந்ததில் 18,201 பேர் பார்ட்டிசிபேட்டே பண்ணலை, சாய்ஸ் ஃபில் அவங்க பண்ணலை. அப்படின்னு என்ன அர்த்தம், வேற எங்கேயோ ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அவங்க விருப்பம் தெரிவிக்கல, இன்ஜினியரிங்குள்ளே வரலை அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ மொத்தம் எத்தனை பேர் போட்டி போட்டாங்க, 80,363 பேர் தான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் பங்கேற்ற மாணவருடைய எண்ணிக்கை. அப்போ இந்த 98,000 இவ்வளோ பேர் தான் வந்திருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு செகண்ட் ரவுண்டில் அப்படிங்கிறது நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். தப்பு நிறைய நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, நம்பர் 1, சாய்ஸ் ஃபில்லிங்கை சரியாக பண்ணலை நிறைய பேர். நம்பர் 2, குறிப்பிட்ட கல்லூரிகளை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட பாடப்பிரிவுகளை மட்டுமே போட்டிருக்காங்க. நம்பர் 2. 3 வந்து அளவு சாய்ஸ் ஃபில்லிங்கில் எண்ணிக்கை, அதாவது நம்பர் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் அதிகப்படுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கம்மியான சாய்ஸஸ் தான் வச்சிருக்கிறாங்க. 4, 7.5% கீழ் சரியாக நிறைய பேருக்கு சீட் ஒதுக்கப்படலை. காரணம் சீட்டே இல்லை, அப்படி ஒரு ஷார்ட்டேஜும் இருந்தது செகண்ட் ரவுண்டில் வரும்போது. ஸோ இதெல்லாம் ஒரு காரணம். இதுக்கப்புறம்
ஏஜென்சி வந்து உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூபர்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்கிறது எப்படி நம்ம ஊர்ஜனமாக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி ஆர்டர்லாம் வாங்கி இந்நேரத்துக்கு இன்னையோட லாஸ்ட் டேட் சாயங்காலம் 5 மணிக்கு எல்லாரும் போய் காலேஜ்லேயோ டிஎஃப் சென்டர்லையோ நீங்கள் போய் சேர்ந்துருப்பீங்க. இதுக்கடையில் நிறைய ஃபோன் கால்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எங்கே அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு, அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எங்களுக்கு அனுப்புங்கன்னு கேட்டிருப்பாங்க. யார் உங்கள்கிட்ட அலாட்மெண்ட் ஆர்டர் அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாலும் அவங்க ஒரு ஏஜென்சியாக இருந்திருக்கலாம். அது ஒரு யூடியூபராக இருந்தாலும் சரி, ஏஜென்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ட்ரஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு ஏஜென்சி பின்னாடி பணத்துக்காக வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? இந்த மாதிரி நடந்திருக்கும். இது ரொம்ப ஒரு படி மேலே போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டிஎன்இலேருந்து கூப்பிடுறோம், நாங்கள் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுறோம், நாங்கள் வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தவிர தேர்ட் ரவுண்டில் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் காது கொடுக்காம தெளிவாக நீங்கள் போடுங்க. அப்படி போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா உண்மையிலே அவங்க நமக்கு நல்லா பண்ணுறாங்களா, அவங்க மேலே நம்பிக்கை இருந்தால் அதை நீங்கள் பண்ணிக்கிங்க. சரி, ஓகே. இப்போது டோட்டல் சீட் அக்செப்டட் அப்படின்னா நம்ம இங்கே ஒதுக்கப்பட்ட 98,564ல் 80,363 பேர் தான் சாய்ஸரே போட்டது. இதில் 43,156 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ணி கல்லூரிக்கு நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு விருப்பம் தெரிவித்த மாணவரோட எண்ணிக்கை 43,156ங்க. இதில் ஜென்ரல் கோட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது 36,924 பேர் ஜென்ரல் கோட்டாவிலையும் 6,235 பேர் 7.5% அதாவது இந்த 43ல் இது 2 மடக்கம், இந்த ஒட்டு கூட்டுத்தொகை கூட்டி போட்டிருக்கேன். 43,156 பேர் சீட் ஒதுக்கி இன்னைக்கு வரைக்கும் கல்லூரியில் போய் சேர்ந்திருக்கணும். ரைட்டுங்களா? ஆனால் இத்தனை பேரும் கல்லூரிக்கு போனாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. கட்டாயமா இந்த 43,000 பேரும் அந்த கல்லூரியில் போய் போகல. அதாவது இதுல வந்து கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 43,000 பேர் விருப்பம் தெரிவித்து கல்லூரிக்கு போயிருந்தாலும் சில பேர் கல்லூரியில் போய் சேரவில்லை. இதுல ஒரு ஆப்சென்டிசம் இருக்கு. ரெண்டாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, டிஎஃப்சி சென்டருக்காக போயிருப்பாங்க. அதாவது 7.5 இடஒதுக்கீடுல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 15,461. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7.5% வந்து 2,748 பேர் 7.5%. இவங்களாம் யாரு, அப்பாடு கொடுத்து வெயிட் பண்ணி டிஎஃப்சி சென்டருக்கு போக வேண்டியவங்க. அப்போ டிஎஃப் சென்டருக்கு போக வேண்டியவங்க எத்தனை பேர் அப்படின்னா 18,209 பேர். அப்போ இந்த 18,209 பேர் அப்போடு கொடுத்து வெயிட் பண்ண ஸ்டூடெண்ட்லையும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் அப்போடு கொடுத்து நான் டிஎஃப் சென்டரில் போயிட்டா என் சர்டிஃபிகேட் ஒப்படைக்கணும், ஒருவேளை எனக்கு அப்போடில் நான் நினச்ச மாதிரி காலேஜ் வந்துட்டா பரவாயில்ல, வராமல் போயிட்டா என்ன சார் பண்ணுறது, நான் ஒரு கல்லூரியில் போய் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்கன்னா கல்லூரியில் போய் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது, கட்டின பணமும் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு பயந்துக்கிட்டே டிஎஃப்சி சென்டரில் போய் சரண்டர் பண்ணாமல் இருந்த பெற்றோர்களும் மாணவர்களோட எண்ணிக்கையும் இந்த தடவை அதிகம். பயங்கர கன்ஃபியூஷன், டோட்டல் கன்ஃபியூஷனில் டிஎஃப்சி சென்டருக்கு ரிப்போர்ட் பண்ணாதவங்க 18,209 பேருக்கு அக்செப்டன்ட் அப்போர்டு கொடுத்துருந்தாலும் இத்தனை பேருமே டிஎஃப் சென்டருக்கு போனாங்களா அப்படின்னா போகலை அப்படிங்கிறது. அப்போ என்ன ஆயிடுச்சு, இவங்களாம் என்ன இருக்காங்க, கன்ஃபியூஷனில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் சீட்டு போய் வாங்கிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்கிறாங்க. சில பேர் ஆர்ட்ஸும் கூட போகலாமா அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு ஆப்சென்டிசம் விழுந்திருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல 7.5% கீழே இருக்கக்கூடிய இந்த எண்ணிக்கை 12,931 சீட்டு தான் மொத்தமாகவே எலிஜிபிள். அதாவது ஒதுக்கப்பட்ட 1,73,241 சீட்டில் 7.5% எடுக்கக்கூடிய மாணவருடைய அதிகபட்சமே எவ்வளோ எடுக்க முடியும்னா 12,931 சீட்டு தான் நம்மளால எடுக்க முடியும். ஆனால் என்ன நடந்திருக்கு, 6,235 பேர் இங்கே வந்து 7.52 வந்து இங்கே வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்களா எங்கே போய் சேர்றதுக்கு. அப்போடு கொடுத்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் 2,748. அப்போ மொத்தம் எவ்வளோ, 8,983 பேர் 7.5 சீட்டு எடுத்துட்டாங்கன்னே வச்சுக்கிட்டாலும் மிச்சம் எவ்வளோ சீட் இருக்குன்னா 1,349 சீட்டு தான் இருக்கு. இப்போ தேர்ட் ரவுண்டில் வரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த 1,349 பேருக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு குட் நியூஸ். இதுல ஏதாவது ஆப்சென்டிசம் இருந்தா இந்த நம்பர் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா போன வீடியோல சொல்லியிருந்தேன், ஒட்டுமொத்த சீட்டே 10,000 பேருக்கு தான், 10,333 பேர் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்காம இப்போ என்னன்னா 7.5% கீழே போகக்கூடிய மாணவர்களுக்கு 1,349 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. ஆனால் எத்தனை பேர் போட்டி போடுறீங்கன்னா ஏராளமான 1,00,000 மாணவர்களுக்கு மேலே இருக்கீங்க. அதில் 7.5% நிறைய மாணவர்கள் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு நிறைய போட்டி இருக்கு. கண்டிப்பாக கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதிக கட் ஆஃப் எடுத்த மாணவர்களுக்கு மட்டும் 1,350 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும். மீதமுள்ள மாணவர்கள்
7.5% போகிறதுக்கு பதிலாக ஜென்ரல் கோட்டாவில் கரெக்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது எங்கெல்லாம் ஃபீஸ் கம்மியாக இருக்குது, எங்கெல்லாம் நம்மளால் போய் சேர முடியுங்கிறத கணக்கிலிட்டு அந்த காலேஜை லிஸ்ட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு கம்மியான ஃபீஸில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்ஜினியரிங்கில் கிடைக்கும். நான் 7.5% தான் போட போகிறேன் அப்படின்னா வாய்ப்புகளை இழக்க நேரிடும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அப்போது செகண்ட் ரவுண்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், மொத்தம் சீட் எவ்வளோ போட்டிருக்கோம், 43,956 வந்து போய் ஜாயின் பண்ணுன்னு சொன்னவங்க 18,209 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்து டிஎஃப்சிக்கு வெயிட் பண்ணி அப்போதுக்காக வெயிட் பண்ணுறவங்க. அப்போ ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை எவ்வளோ வருது, 61,365 பேர் இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கிட்டா. ஆனால் இதுலேயும் ஆப்சன்ட் இருக்குது, நான் அதை கடைசியில் சொல்கிறேன். அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆப்சன்டிசம் 18,201 முதல்லயே விருப்பம் தெரிஞ்ச வராதவங்க. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 79,566 பேர் இரண்டாம் சுற்றில் பங்கேற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை. மொத்தம் எவ்வளோ சொன்னோம், 80,363ல் 79,566 பேர். இப்போ மீதமுள்ள நம்பர் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா 797 பேர் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி டிக்ளைன் பண்ணிட்டோ இல்லை அடுத்த ரவுண்டுக்கு வரேன்னு சொல்லியோ இல்லை டிக்ளைன் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்கே நம்ம பண்ணல, நம்ம வந்து கவுன்சிலிங் விட்டே வெளியில் போகிறேன்னு சொல்லியோ விருப்பம் கொடுத்துருக்குறாங்க. அப்போது ரவுண்டு 3க்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? அப்போ ரவுண்ட் 3 என்ன நடக்க போகுது, 1,05,589 பேர் பங்கேற்க போகிறாங்க தேர்ட் ரவுண்டில். இப்போ செகண்ட் ரவுண்டில் ஆப்சன்டிசம் எவ்வளோ சொன்னோம், 18,200 பேர் செகண்ட் ரவுண்டில் ஆப்சன்டிசம். இந்த 797 நான் உள்ள கணக்கில் எடுத்துக்கிறேன், ஏன்னா இவங்க டிக்ளைன் பண்ணிட்டு மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்டு கொடுத்துருக்கிறதான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கணக்கில் வச்சு எடுத்துருக்கிறோம். அப்போ ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை எவ்வளோன்னா 18,998. அப்போ ஒட்டுமொத்தமாக கூட்டினோம்னா 1,20,587 பேர், 1,20,587 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ எண்ணிக்கை தேர்ட் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஆனால் இது அப்படியே நடக்குமா சார் அப்படின்னு கேட்டால் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ரவுண்டு 3 என்ன நடக்க போகுது அப்படின்னா, வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது 1,05,589, ரைட்டா? ரைட்டு. இப்போ ஆப்சன்டிசம் ஆனது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 18,998. ஓகே, அப்போ ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை எவ்வளோ, 1,20,587 பேர் போட்டி போட போகிறாங்கிறது நமக்கு நல்லா கன்ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் பாசிட்டிவாக இருந்தா. சார் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இவ்வளோ பேர் ஆப்சென்ட் ஆகிருப்பாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த ரவுண்டு 2ல் காலேஜுக்கு போய் சேராத மாணவர்கள் அவங்கள விட்டுருங்க, அவங்க இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது, சேரலைன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ அப்போடு கொடுத்து வெயிட் பண்ணிவிட்டு இந்த அங்கே போகலாமா இங்கே போகலாமா அப்படிங்கிற ஒரு மாணவர்களும் இருக்காங்க, இந்த சான்சஸும் போகுது. இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, எக்ஸ்ட்ரா இந்த ஆப்சன்டிசம்லாம் கழிச்சது போக, ஒரு ஆப்சன்டிசம் எடுத்து நம்ம கழிச்சது போக வித்தவுட் ஆப்சன்டிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 85,157 சீட்டு தான் மேக்சிமம் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அதோட கூட்டுத்தொகை போட்டிருக்க பாருங்க, 26,719 பேர் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எடுத்தாச்சு. செகண்ட் ரவுண்டில் 61,365 பேர் எடுத்தாச்சு. இதில் 7,000 பேர் நான் ஏன் கழிக்கிறேன் அப்படின்னா, எடுத்துட்டும் போகாமல் விட்ட மாணவர்கள் இதை பற்றி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, கவலைப்பட முடியாது. ஏன்னா இவங்க போகாமல் விட்டுட்டாங்க, அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்த மாணவர்கள் போகாமல் விட்டுட்டாங்க, இல்லை எடுத்து போய் ஜாயின் பண்ண விட்டாங்க, அந்த எண்ணிக்கை. ஸோ இதை கணக்கில் கொண்டு வரேன், ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். ஏன்னா இவங்க தவறுதலான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுனால அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்துட்டு பண்ணிட்டாங்க, ஒன்று. ரெண்டாவது, தவறுதான சாய்ஸ் கொடுத்ததுனால சரியான கல்லூரியை தேர்ந்தெடுக்க கல்லூரி பிடிக்காமல் போய் கல்லூரியில் சேரவில்லை, அதனுடைய எண்ணிக்கை இது 7,000 குத்து மதிப்பாக போட்டிருக்கோம். அப்போ நடந்தது என்ன அப்படின்னு கேட்டால், இதை கழிச்சு போட்டால் 54,000 பேர் தான் ஆக்சுவலாக எடுத்துருக்கிறான் அப்படிங்கிறது மீனிங். ரெண்டாவது ரவுண்டில் 54,365 பேர் தான் ஆக்சுவலாக சீட் எடுத்திருக்காங்க, 98,000ல் இவ்வளோ தான் நடந்திருக்குது அப்படிங்கிறது மீனிங் உங்களுக்கு. அப்போ சீட் ஆக்குபென்சி அப்படின்ற நம்ம பாயிண்ட் பார்த்தோம்னா 1,73,241 சீட் இருக்கிறதுல என்ன நடந்திருக்கு, இந்த 85,117 சீட்டு தான் மிச்சம் இருக்கு, எடுத்தது போக மீதமுள்ள சீட்டு, ரைட்டுங்களா? ஆனால் நம்ம போட்டி போட போடுறது எத்தனை பேருங்க, 1,20,587 பேர் போட்டி போட போகிறோம். இருக்கிற சீட்டே இவ்வளவுதான், அதாவது 85,000 சீட் தான் இருக்கு, 1,20,587 பேர் நம்ம போட்டி போட போகிறோம். அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு 35,430 பேருக்கு சீட் இல்லாமல் போக போகுது. அந்த 7,000 பேர் போட்டி போடுறாங்கன்னு எடுத்துக்கிட்டா 28,430 பேருக்கு சீட் இல்லாமல் போக போகுது. ஸோ செகண்ட் ரவுண்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
சாய்ஸ் ஃபில்லிங்கில் அதிகமான மாணவர்கள் போட்டி போடணுன்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இதை கொடுத்துருக்குறோம். 1,20,587 பேர் போட்டி போட நம்பிக்கை. இதில் ஆப்சன்டிசம் எப்படி போனாலும் 85,000 பேர் இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கிட்டாலும் 85 பேர் தான் சீட்டே கொடுக்க முடியும். சரிங்களா? அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம எப்படி போடணும்? ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். நல்ல கல்லூரிகளில் சீட் எங்கெங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்குது. ரெண்டாவது, எந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் நல்ல கல்லூரியில் நான் போட்டு எடுத்துப்பேன். இது கரெக்டான சாய்ஸ் ஃபில்லிங். அடுத்தது, எனக்கு கரெக்டாக ஃபீஸ் கட்ட முடியுமா? நான் வந்து ஒரு கவர்மெண்ட் கல்லூரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, இல்லை எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து அங்கே எடுத்து படிக்கிறேன்னா, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆராய வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்படி தேர்ட் ரவுண்டில் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அலசி த பெஸ்ட் காலேஜஸ்ன்னு சொல்லி 100 காலேஜ் லிஸ்ட் நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த 100 காலேஜ் லிஸ்ட்டை நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் நான் பப்ளிஷ் பண்ணுறேன். அந்த 100 கல்லூரிகள் உங்கள் சாய்ஸஸில் கட்டாயம் இருக்கணும். அந்த 100 கல்லூரிகளில் உங்களுக்கு பிடித்த பாடப்பிரிவுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும். உங்களுக்கு பிடித்த கல்லூரிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அடுத்த கட்டமாக உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி மற்ற டிபார்ட்மெண்ட்டையும் கட்டாயம் நல்ல கல்லூரிகளை வைக்கணும். இப்படி வச்சு சாய்ஸ் ஃபில்லிங்கை அதிகப்படுத்துகின்ற பொழுது மட்டும்தான் 3ஆம் சுற்றில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எந்தவித குழப்பம் இல்லாமல் எல்லாருக்கும் கல்லூரியில் சீட்டு கிடச்சி அப்படி ஏன்னா இனிமேல் உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் அப்வர்டு அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் இருக்கும். டிக்ளைன்மெண்ட் அடுத்த ரவுண்டு போகலாம் சார் பார்த்துக்கலாம், அந்த வேலையே கிடையாது. சப்ளிமெண்ட்ரி கோர்ஸ் தான் வரணும். அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் என்ன பண்ணுறீங்க? கேர்ஃபுல்லாக பண்ண போகிறீங்க. அதுக்கு ஃபுல் கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இன்புட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1,20,587 பேர் போட்டி போட போகிறோம். ஆனால் ஒட்டுமொத்த சீட்டே 85,157 தான். இது என்ன சார் 92,000? அந்த ஆப்சென்டிசம் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு சின்ன கணக்கு எடுத்தோம். பட் அது இப்போ நமக்கு தேவையும் இல்லை. ஸோ இந்த சின்ன புரிதலோட சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் ஃபுல் சப்போர்ட் நம்ம பண்ணுவோம். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ். இணையத்திலும் இதயத்திலும். பை பை. See you in the next video.